What I do during my periods normally வந்து நம்மளோட why no sugary foods அப்படின்னு பார்த்தீங்கன்னா sugar by itself பீரியட் சைக்கிளில் என்னோட டாலரன்ஸ் பெட்டராக இருக்குது. என் மூட் எல்லாரையும் பார்த்து கத்தணும்னு தோணும்ல, தோணாது. நீங்கள் பண்ணி பாருங்கள், யூ நோ திஸ். I love my periods says nobody. பொண்ணுங்களா பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த பீரியட் சைக்கிள் வந்து இட்ஸ் த மோஸ்ட் ட்ரெட்ஃபுல் ஃபேஸில் அந்த வந்து பிஎம்எஸ் டைம் வந்தாலே அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்கும். எக்ஸப்ட் ஒன் பர்டிகுலர் டைம், அதாவது நமக்கு வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ப்ரெக்னென்சி ஸ்கேர் இருக்கும்பொழுது பாடா பீரியட்ஸ் வந்துடுச்சு எஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அந்த ஒரு டைம் தவிர மற்ற எல்லா டைமுமே வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து ஆல் வி கேன் திங்க் ஆஃப் இஸ் அண்ட் நம்மளோட கிராம்ஸ், நம்மளோட ப்ளோட்டிங், நம்மளோட மூட் ஸ்விங்ஸ், நமக்கு வர பெயின், அந்த டிஸ்கம்ஃபர்ட் எப்படா முடிஞ்சு தொலையும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பீரியட்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் விமென். இன்றைக்கி வந்து முழுக்க லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஈட்டிங் அண்ட் ஆன் த சஸ்டெனன்ஸ் பார்ட். What I do during my periods normally வந்து நம்மளோட அந்த 10-day சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆக்சுவலாக the period cycle is the 3-day cycle இல்லை. அந்த 3-day cycle மட்டும் I take some extra care. கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக அன்றைக்கி ரொம்ப பயங்கரமான ட்ரெயினிங் ஒர்க், ஒரு பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உள்ள ஒர்க், இல்லை எக்ஸசிவ் ட்ராவலிங், ரொம்ப நேரம் நிற்கிறது, இதெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் லைட்டாக அவாய்ட் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் ஒரு ஷூட்டிங் இருக்குது, ஒரு ஈவெண்ட் இருக்குது அன்றைக்கி அப்படின்னா இல்லை சாரி எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அதனால் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேலைனா போய் தான் ஆகணும். பட் நமக்குன்னு அது கையில் ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். பட் நார்மலி அந்த டயத்தில் ஐட் லைக் டு கீப் மை செல்ஃப் வெரி ஹாப்பி. ஸோ விச் இஸ் ஜஸ்ட் 2 important things. ஒன்று வந்து about breathing, meditation, காலையில் எழுந்த உடனே நைட் ஒரு தடவை 10 minutes I allocate for that. Just deep breathing, அவ்வளோதான். அதுவே வந்து it sort of flushes my skin, number 1. number 2, overall ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த மூடை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது விஷயம் இஸ் டெஃபினெட்லி இன் மை பேஷன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புக்கு படிக்கிறது ஆர் இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் புக். ஐம் ரியலி என்ஜாயிங் திஸ். எஸ்பெஷலி பிஎம்எஸ் போது படிக்கும்போது இட் மேக்ஸ் ஆல் சென்சஸ். நம்ம ஏன் இமோஷ்னலாக சாப்பிட்றோம், ஏன் வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டுக்கும் வந்து அதோட டேஸ்ட், அப்புறம் அதோட இமோஷன், அந்த டயத்தில் இதை சாப்பிட்டா நமக்கு மூடு நல்லாயிருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறோம் பீரியட் போது, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த புக்கில் எனக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடச்சிட்ருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் பார்க்குற விஷயம் அப்போ வந்து ரொம்ப இமோஷ்னலாக இல்லை ரொம்ப சோகமாக இல்லை கோவப்படுத்துகிற மாதிரி இல்லை ஹாரர் இப்படிலாம் இல்லாமல் ஜாலியாக சிரிக்கிற விஷயம் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வி ஷுடன்ட் ஈட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அந்த டயத்தில்? எல்லாமே சாப்பிட பிடிக்கும், எல்லாமே தப்பாக இருக்கிறது நமக்கு சாப்பிட பிடிக்கும். லைக் வந்து ப்ரௌனி, கேக், டெசர்ட்ஸ் அண்ட் தென் சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிரீஸி ஃபுட், ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பட் தட்ஸ் த பிக்கெஸ்ட் எனிமி கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து உங்களோட பப்பிளை பர்ஸ்ட் பண்ணேன்னா ஐம் ஸோ சாரி. நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். ஸ்லைட்லி பெட்டர் நவ். சிம்பிளி பிகாஸ் இதை படிக்கும்பொழுது இதோட விஷயம் நமக்கு தெரியுது, அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஓ கரெக்ட் தான் அப்படின்னும் புரியுது. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வை நோ சுகரி ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பை இட் செல்ஃப், நம்ம ஒரு டீஸ்பூன் சுகர் உடம்புக்குள்ளே போட்டுக்கும் போது இமீடியட்லி வாட் இட் டஸ் இஸ் நம்மளோட இன்சுலினை வந்து ஸ்பைக் பண்ணும். ஸோ பிளட் சுகர் வந்து ரைஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம கிரீஸியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு மாதிரி மந்தமாக இருப்போம். அதில் சுகரி ஃபுட்டு சாப்பிடும்போது இன்னும் வந்து இந்த பிளட் சுகர் ப்ராப்ளம்னால நமக்கு அந்த செகண்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் அதே சாப்பிட்டா தான் அதே ஃபீலிங் வரும்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அது எல்லாம் உட்காந்து வயத்தில் உட்காந்து ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இன்னும் ஜாஸ்தியாக அப்செட்டாக ஃபீல் பண்ணுவோம். அது நமக்கு தேவையே இல்லை, நம்ம உடம்புக்கும் தேவையில்லை, எக்ஸ்டர்னலாகவும் இட்ஸ் நாட் கிவிங் அஸ் குட் ஃபீலிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நமக்கு இந்த ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லை பீரியட் சமயத்தில், அந்த டயத்தில் வந்து சுகரி ஃபுட் சாப்பிடும்போது இன்னும் பிம்பிள்ஸ்லாம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. சேம் கோஸ் வித் ஃபேட்டி ஃபுட்ஸ். என்னதான் வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிச்சிருக்கு, இல்லை வந்து உங்களுக்கு பயங்கர ஆயில் போட்டு ஏதாவது ஒரு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிடணும், இல்லை ஒரு ஃப்ரைஸ் சாப்பிடணும், சிக்கன் விங்ஸ் சாப்பிடணும், இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னாலும் அகெயின் ஆயில் இஸ் த எனிமி. ஸோ பேசிக்லி சுகர், சால்ட் அவாய்ட் பண்ணுங்கள், ஃபேட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ என்னதான் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஐ நோ த ஃபீலிங்.
பேசிக்கலி இந்த சமயத்தில் வந்து எல்லாருக்குமே நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றது ஒரு கிரேவிங்காக இருக்கும். லைக் நார்மலி இந்த வெயிட் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடுவோம்ல. பட் இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா கார்போஹைட்ரேட்டை லைட்டாக அதிகமாக சாப்பிடுவேன். அதுக்கு பதிலாக ஃபேட்டை இன்னும் கம்மி பண்ணிவிடுவேன். ஃபேட் நார்மலாகவே வெயிட் லாஸில் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்ணும், இன்னுமே கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கார்போஹைட்ரேட்டை அதிகப்படுத்தலாம். பை கார்போஹைட்ரேட் ஐ மீன் ப்ரௌன் ரைஸ், கினுவா, மில்லட்ஸ், பெசரட்டு, அடை, இந்த மாதிரி ஹெல்தி கார்ப்ஸ். வேற என்ன நிறையா சாப்பிடலாம். ஐ லவ் ஹேவிங் தீஸ் ஃப்ளேவர்ட் டீ கைஸ். ஃப்ளேவர்ட் டீஸ்னாலே வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்த காலம் போய் இப்போ தேங்க்ஸ் டு ஆர்கானிக் இந்தியா இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. யூ ஷுட் டெஃபினெட்லி கோ செக் அவுட். ஏதாவது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். பிகாஸ் இது வந்து துளசி ஸ்லீப், இட்ஸ் கெமமைல் இருக்குது இதில். இது தூங்கத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது தூக்கம் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இட் டெஃபினெட்லி ரிலாக்ஸஸ் யுவர் மைண்ட். இந்த சமயத்தில் வந்து டேரி சாப்பிட்றது இஸ் நாட் அ குட் ஐடியா. மில்க். ஸோ நிறைய பேர் வந்து காஃபி எக்ஸ்ட்ராவாக குடிப்பாங்க, டீ எக்ஸ்ட்ராவாக குடிப்பாங்க. பட் தட்ஸ் நாட் அ குட் திங் அட் ஆல். த சுகர், த டேரி ரெண்டுமே வந்து ப்ளோட்டிங்னஸ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் டைஜஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ளேவர்ட் டீ குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யூல் டெஃபினெட்லி ஃபீல் வெரி வெரி குட். அடுத்த விஷயம் வந்து டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் இருக்கிற கோகோவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ளஸ் கோகோ பை இட் செல்ஃப் இஸ் அ மூட் என்ஹான்சர். ஸோ சாக்லேட் சாப்பிடுங்க. ஆனால் ஹாவ் அ வாட்ச். லைக் வந்து ஒரு ஃபுல் ஸ்லாப் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பிகாஸ் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி கிடையாது. இது 2 குட்டி ஸ்கொயர் சாப்பிட்லாம். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. அது வந்து நீங்கள் உடனே டபக் அப்படின்னு போட்டு முழுங்காமல் வாயில் யூ ஷுட் கீப் இட் ஃபார் அ வைல். அது வந்து ஃபுல்லாக அதுவாக கரைஞ்சி உள்ளே போகிற வரைக்கும் experience it, அந்த whole cocoa feeling. That's what is most important. அதுதான் நமக்கு அந்த ஒரு பெரிய adrenaline rush மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு mood enhancer feeling கொடுக்குது. And 70% and above dark chocolate choose பண்ணுங்க, whatever dark chocolate you like. The next one, lime in water. Lime by itself normally they say நம்மளோட இம்யூனிட்டிக்கும் நம்மளோட டைஜஷனுக்கும் நம்மளோட எனர்ஜி லெவலுக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ப்ளோட்டிங்க்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ லைம் இன் ஹாட் வாட்டர் நீங்கள் உங்களோட சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் ஆர் இன் பிட்வீன் மீல்ஸ் சாப்பிட்டிங்கன்னா இட்ஸ் குட். பியூட்டிஃபுல் டிப் இஸ் வைட்டமின் டி உள்ள எக்ஸ். எக்ஸ் ஆர் வெரி குட் இந்த சமயத்தில், எஸ்பெஷலி த ஒயிட் அண்ட் த யோக். ஒரு யோக் ஒரு 2 யோக் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் ஆக்சுவலி ஃபீல் குட். ட்ரை இட் அவுட். பாயில்டு எக்ஸாக சாப்பிடுங்க, ஆம்லெட் பண்ணி சாப்பிடுங்க, ஸ்க்ராம்பிள்டு எக்ஸாக சாப்பிடுங்க, இன் வாட் எவர் ஃபார்ம் யூ லைக். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் என்ஷோர் தட் யூ ஹாவ் அ பேலன்ஸ்ட் ஃபுட். அதில் நமக்கு பிடிச்ச விஷயம், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பிஎம்எஸ் சமயத்தில் இருக்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டு மற்றதை நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி பாருங்கள். ஸோ யூ மைட் ஃபீல் லைக் என்னடா எப்போ பார்த்தாலும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பட் அது நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ நோ த டிஃப்ரென்ஸ். ஐ குட் see there's a change. இப்போ வந்து என்னோட மெட்டபாலிசம் பெட்டராக இருக்குது. ஐ ஃபீல் லைக் மை இம்யூனிட்டி ஹஸ் இம்ப்ரூவ்ட். பீரியட் சைக்கிளில் என்னோட டாலரன்ஸ் பெட்டராக இருக்குது. என் மூட் எல்லாரையும் பார்த்து கத்தணும்னு தோணும்ல, தோணாது. நீங்கள் பண்ணி பாருங்கள், யூ நோ திஸ். அண்ட் டெஃபினெட்லி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ளிமெண்ட்ஸ். நம்ம வந்து லாஸ் ஆஃப் பிளட்ல இருக்கோம் இல்லை, ஸோ அந்த டயத்தில் வந்து ஒரு அயர்ன் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா இட் பி ஹெல்ப்ஃபுல். ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றது, ஒமேகா 3 சாப்பிட்றது, மெக்னீஷியம் ஃபார் த ஸ்லீப், பிகாஸ் அகேன் டிஸ்டர்பிங் ஸ்லீப் இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஓவரால் இப்படிப்பட்ட ஒரு ஈட்டிங் ரொட்டீன் வித் உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து ஹாஃப் லெவலுக்கு நீங்கள் கட் டவுன் பண்ண முடிஞ்சுதுன்னா, அந்த சாய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா I think you're sorted with your period eating. இதை தவிர்த்து நமக்கு ஹைஜீன் ஹெல்த் இருக்குது, என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்குது. there are so many things I need to address to you, but ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ரெஸ் பண்ண வேணான்றதுனால now you tell me, இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வேறு வந்து பீரியட் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் do not forget to share these to all those wonderful friends you have. ஏன்னா அவங்களும் வந்து they might be wondering as a woman to woman thing, நமக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம் என்னன்னு சொல்லி. So if there is a girlfriend you have who's going through a lot during her period cycle, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களோட நாலேஜை வந்து அவங்களுக்கும் கொடுங்க. And I hope you enjoyed this video and I hope it was useful to you guys. Love you.